இன்றைய தியானம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். எரேமியா 31:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் அவர் நேசித்தார், சிநேகித்தார் என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மேல் நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்ம அன்பு வைத்தார். 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நீ அறிய கடவா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கூறுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நீதியின்படி, நம்முடைய பரிசுத்தத்தின்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று. எவ்வளவு அன்பை வைத்தார் என்று சொன்னால் அவருக்காகவென்றே நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையும் என்னையும் மாத்திரம் அவர் நேசித்து தெரிந்து கொண்டார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கூட மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜனங்களை அவர் சிநேகிக்கிறார். அதிலும் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையிலே இருக்கிறார்களாம். நீங்கள் நானும் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம், அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் எங்கு இருக்கிறோம்? அவருடைய கையில் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே அதிகாலையில் எழும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடி ஆராதனை செய்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது உபாகம் 33:3 நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, இதே 33ஆம் அதிகார உபாகமம் 26ஆம் வசனத்திலும் கூட, யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகாயம் பண்ணுவதற்காக அவர் நம்மிடத்திலே ஏறி வருகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகிக்கிற கர்த்தர், காருண்யத்தினால் உங்களை தம் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிற கர்த்தர், உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாம் முன்னே அதை அறிந்து உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் அவர் தருவார். பிரியமானவர்களே, 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நீதி அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எரேமியா 31:3க்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய
சிநேகத்தால் எங்களை சிநேகித்து உம்முடைய காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த எங்களை கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே, ஆமென், ஸ்தோத்திரம், கிறிஸ்து உடனே கூட எங்களை உயிர்ப்பித்து கிருபையினாலே எங்களை ரட்சித்ததற்காக பாதம் பணிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீ கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய உடன்படிக்கை, உம்முடைய தயவையும் எங்கள் பேரில் நீ காத்து இதுவரைக்கும் நிர்மூலம் ஆகாமல் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.